KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போயிருக்கு சார். ஆளுக்கு கையை உடைச்சிட்டு, தலையை உடைச்சிட்டு, காலை உடைச்சிட்டு தொப்பு தொப்புன்னு விழுந்துடுறாங்க. சோ இந்த கேமே வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப நர்வஸா இருக்கு இந்த கேமை வந்து பார்க்கும்போது. சோ சொல்லுங்க, ஸ்டார்டிங்ல இருந்து போயிடலாம். ஜாக்லின் அண்ட் முத்து வந்துட்டு நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கோட ஆரம்பிக்கிறாங்க. நான் இதை வந்து என் ஜோசியத்துல மண்டேவே சொல்லிட்டேன், முத்துவும் ஜாக்லினும் சேர்ந்து கேம் ஆடுவாங்க. ஆமா சார், சொன்னீங்களே. இன்னைக்கு சவுண்டுக்கும் ரஞ்சித்துக்கும் சண்டை வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. ஆனா சண்டை வரல. சாரி சொல்லிட்டாரு, அம்மா தாயே மன்னிச்சிடு. அடிக்கடி அவர் அந்த மோடுக்கு போயிடுறாரு. ஆமா, டப்புன்னு கால விழுந்துறாரு. எப்படா சண்டை வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா சார், எல்லா சண்டை வர்ற மொமெண்ட்டையும் தண்ணி ஊத்தி அடைச்சிடுறாரு. நான் சௌந்தர்யா முறைச்ச முறைப்புக்கு இன்னைக்கு அவ்வளவுதான்டா, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு ரஞ்சித் சார் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா சாரி கேட்டனே அமைதியா போயிட்டாங்க. எனக்கு வருத்தம்ப்பா, அது மட்டும் தான் இன்னும் பழிக்காம இருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா. அதான் சௌந்தர்யா வெளில போயிட்டாங்களே, ரெட் டீம் அவுட் ஆகி. சரி, அதனால நாளைக்கு அவங்க கேம்லயே கிடையாது. சரி, அப்பதான் வரும். கேம்ல இருக்கும்போது வராது. அப்பதான் ஃப்ரீயா இருப்பாங்க. அப்பதான் ஏதாவது கண்டென்ட் பண்றதுக்கு தேவைப்படும். ஓகே, சோ இன்னைக்கு கேமை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல பல விஷயங்கள் நடந்தாலும் ராணுவ அவர்கள் கேமுக்குள்ள இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லி உன்னை ஒத்து வைக்கிறப்பா, 18 பட்டி தூரத்துல கேம்ல இருந்து ஒத்து வைக்கிறப்பா அப்படின்னு வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. நடுவரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவரே வாண்டா உள்ள வந்தாப்புல. நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு அருணுக்கு கை உடைந்த தருணமா இருக்கட்டும், எல்லாருக்கும் தருணமா இருக்கட்டும், லைவ்ல பார்த்த ஆடியன்ஸுக்கு வந்து பவித்ரா, அன்ஷிதா, ஜெஃப்ரி இந்த 3 பேருமே அருமையான அந்த டாஸ்கை வந்து அருமையா விளையாடி they have showed their endurance. The best player of this game அப்படின்னு அந்த டீமுக்கு தரலாம். இனி வரப்போற தலைமுறைக்கு, வரப்போற பிக் பாஸ் தலைமுறைகளுக்கு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த பிங்க் டீம், பிங்க் ரேஞ்சர்ஸ், ராணவ் சொன்ன மாதிரி பிங்க் ரேஞ்சர்ஸ் கொண்ட இந்த அணி வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்னோடியாக, கல்வெட்டிலேயே பதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைவார்கள் என்று இந்த தருணத்தில் ஜோ மைக்கேல் சார் வந்து சொல்லிக்க ஆசைப்படுறாரு. சவுண்ட் வந்து ஒரு கிக் விட்டாங்க பாத்தீங்களா? சவுண்ட் ஒரு முத்துக்குமரன் ஒரு கிக்கு, தீபக் போய் அங்க ஒரு கிக்கு, அதெல்லாம் முன்னாடி நடந்துச்சு. அது முன்னாடி ஆட்டத்துல இவங்க கல்ல தூக்குனதுக்கான வைத்தறிச்சல் கிக். அது ரயானுக்கும் விஷாலுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துச்சுல்ல? ஆமா, அது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அதை மட்டும் சொல்லுங்களேன். புரியல. ரயான் வந்துட்டு அந்த கன்வேயர் பெல்ட்ல மேல சாஞ்சி எடுக்கிறாரு, அப்படி எடுக்காதீங்க, அப்புறம் வந்து கல்ல தூக்கி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு as a கேப்டனா ஒரு சில ரூல்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சொல்லிட்டாரு, பெண்கள்லாம் இருக்காங்க கொஞ்சம் பார்த்து அப்படின்ட்டு. அவ்வளவுதான். என்ன பெண்கள் ஆண்கள், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ரயானுக்கு போகுது. இத பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? விஷால் ஆஸ் அ கேப்டனா, விஷால் வந்து ஒரு ஹவுஸ்மேட்டா இருந்ததுனா நிச்சயமா இந்த அளவுக்கு எல்லாம் வந்து மூக்க நுழைச்சிருக்க மாட்டாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கோம், நிறைய எல்லாம் அவர் பேச மாட்டாரு. ஆனா ஒரு கேப்டனா அவர் சொல்றதுல தப்பு கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு வந்துட்டு அசாதாரணமா இருக்கும் போது அடிபடக்கூடிய இடங்கள் வந்து இருக்கு, which is will go very dangerous. அந்த மாதிரி டேஞ்சரா போகக்கூடிய இடங்கள் இருக்கு. அதனால அவரு பார்த்து விளையாடுங்க, பெண்களும் இருக்காங்க, சேஃப்டி முக்கியம்ன்றத ஒரு நல்ல கோணத்துலதான் சொல்றாரு. அது ரயானுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, எங்க சின்னதா நடந்த ஒரு விஷயத்த இவர் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்ணி பெருசாக்கிடுவாரோன்னு ரயான் அந்த இடத்துல கொஞ்சம் டென்ஷன் ஆகி பிரஷர் ஆகி பயந்துட்டாரோ அப்படின்றதுதான் அவருடைய கோவத்தின் வெளிப்பாடா. பயந்த மாதிரி தெரியல, ஏதாவது ஒரு காரணத்துக்கு சண்டை போடணும்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் ரயான் வந்து பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன் அது. அது ஒரு கேம் ஆடும் போது இந்த மாதிரி பட்டுருமா பாத்துமா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நார்மலான வார்த்தைகள். ஆமா, ஓகேவா? சோ அத வந்து ஏன் அப்படி அப்படின்ற போது நம்மளுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வர இயலுது. ஒரு இடத்துல ரஞ்சித் சார் வந்து கல்ல தூக்கி பின்னாடி போடும்போது அருண் கையில போட்டுருது, அருண் கீழே விழுந்துறாரு, ரஞ்சித் சார் வந்து வானத்துக்கு மேல இருக்காரு. ஃபர்ஸ்ட் சீனே சௌந்தர்யாவும் ராணவும் உட்கார்ந்து ஒரு சமாதானம் பேசுறாங்க. இங்க பாருங்க, எனக்கு இவ்வளவு நடந்துச்சு, உங்களுக்கு அப்படிலாம் நடந்துச்சு, நான் இதனாலதான் இப்படி இருந்தேன் அப்படின்னு. சோ அந்த கான்வர்சேஷனை எந்த அளவுக்கு புனிதமானதா நீங்க வந்து கன்சிடர் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வியதான். சௌந்தர்யா அவர்கள் மனசு வந்து உட்கார்ந்து மனது விட்டு பேசிருக்காங்க. வீக்கெண்ட்ல அழிவுறத கம்மி பண்றதுக்காக எடுத்த நோக்கமா நான் பாக்குறேன். அத ராணுவ போய் எல்லா இடத்துலயும் போய் பதிவும் பண்ணாரு.
சௌந்தர்யா வந்து இப்படி என்று சொன்னாங்க முத்து, சௌந்தர்யா வந்து இப்படி சொன்னாங்க அருண், சௌந்தர்யா வந்து இப்படி சொன்னாங்க விஷால். புரியல. நான் ராணவ் வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே, அது ஏதோ சாரி கேட்டாங்க, ராணுவ ஒத்துக்கிட்டாரு, அது ராணுவ காட்சி, சவுண்டு காட்சி. நம்ம சாரி கேட்டாவே நம்ம விட்டுறணும். ஆமா சார். ஆனா உள்ள இருக்கிற அப்படிதான் வீட்டுல பழகி வச்சிருக்காங்க, நம்ம மக்களை அப்படிதான் பழகி வச்சிருக்காங்க. டாஸ்க்ல வந்து ராணுவ தொடர முடியாதுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அப்புறமா சில கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. செகண்ட் ரவுண்ட்ல யார்கிட்ட கல்லு கம்மியா இருக்கோ அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கடைசியா வந்து ரெட் டீமே வெளில போயிடுச்சு. அது வெளில போறதுக்கு முன்னாடி அது 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 எப்படி சொல்றது, கல்லு கம்மியான தருணத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த ரெட் டீம் 3 பேரும் ஒன்னா உட்காந்து பாவம் இப்படி அடிச்சுக்கிறாங்களே கல்லுக்காக, இப்படிலாம் அடிச்சா வின் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப அழகா பண்ணீங்க அருண், ரொம்ப அழகா விஷால் பண்ணி. அருணை கூட நான் விட்டுருவேன், ஆனா விஷால் இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பாருங்க. சௌந்தர்யா பக்கத்துல நின்னு வீடு விஷால் வீடு அப்படி சொல்ற அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? பேசிக்கலி அந்த 3 பேரும் தோத்தத வெளில தெரியக்கூடாதுன்றதுக்காக பண்ண ஒரு பில்டப் மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாரும் கட்டி பிடிச்சி உருள்றாங்க. என்னடா இவ்வளவு பாச பிணைப்பான்னு பார்த்தா அது பாச பிணைப்பு இல்ல, கல் எடுக்க கூடாதுன்ற இணைப்பு. ஆனா என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜி பண்றாருப்பா நம்ம முத்துக்குமரன். இந்த பக்கம் ஜாக்லின் கூட ஒரு கூட்டணி அமைக்கிறார். ஆனா ஜாக்லின் இல்லாதப்ப ஜாக்லின் வந்து நம்ம முதுகுல குத்திட்டாங்க அந்த குரூப்ல. ஜாக்லின் மட்டும் நம்ம குத்தல, பட் அந்த குரூப்ல நம்ம முதுகு குத்திட்டாங்க. அதனால நம்ம வந்து இந்த வாட்டி ரெண்டு டீமோட நம்ம ஒரு கூட்டணியை வச்சு ஜாக்லினை காலி பண்ணுவோம், ஜாக்லின் டீமை காலி பண்ணுவோம் பிளான் பண்றாரு. அதுக்கு நடுவுல ஜாக்லின் வந்து உட்காந்து ஜாக்லின் நாமளே பண்ணுவோம் பிளான் பண்ணுவோம். டயானு நீங்க புரியல முத்துக்குமரன், ஒரே நேரத்துல 3 விதமா பேசுறீங்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா முத்துக்குமரன் எப்படியாவது வின் பண்ணணும்னு நினைக்கிற அந்த நோக்கம் ஓகே, அதற்கான வழிமுறைகள் தானே மக்கள் பார்ப்பாங்க. இத டேலண்ட், இத வந்து ஒரு தாட் ப்ராசஸ், இதுதானே பிளானு, இப்படிதானே பண்ணி விளையாடணும் அப்படின்றது ஒரு புறம் ஒரு விளையாட்டுல சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க அத. ஓகேவா? இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குறுக்கு புத்தின்னு வாங்க. இது ரெண்டுமே ஒரே கண்டென்ட் தான், ஆனா சொல்ற விதம் தான் வேற. சோ இப்போ முத்துக்குமரன் என்னதான் மாத்தி மாத்தி பேசினாலும் அவங்க டீம் மெம்பர்ஸும் அதுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவலண்டா தான் இருக்காங்க. அதனால அவங்க டீம் மெம்பர்ஸ். ஆனா அந்த அன்சிதா இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாருங்க, வரவா யோ 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 யோ. நெத்தில பட்டுச்சா இல்லையா? கல்லு கீழே போன கல்லு நெத்தியில பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது 1 hour எபிசோட்ல அப்படிதான் இருக்கு. 24/7 யாராவது பார்த்து வீடியோ நேரத்துக்கு போட்டிருப்பாங்க ட்விட்டர்ல, சோசியல் மீடியால பார்ப்போம். பட்டுச்சா இல்லையா நாமளும் ஒரு ட்வீட்டை போட்டு கேட்போம். எல்லாரும் கேமரா ஆங்கிளோட அனுப்புவாங்க. இந்த தேர்ட் அம்பையர் எல்லாம் இப்ப இங்க தேவையில்லை. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய அம்பையர்ஸ் இருக்காங்க, அவங்க எடுத்து போட்டுருவாங்க. சரி, அது பட்டுச்சுன்னா ஓகே சந்தோஷம். ஆனா அதுக்கு ஒரு அந்த சண்டை வந்து பவித்ரா கூட சண்டை போட்ட மொமெண்ட் எல்லாம் அன்சிதா வரேவா எல்லாரையும் இப்ப கத்துக்கலாம். ஜாக்லின் வச்சு செஞ்சுட்டாங்க நீங்க அன்சிதாவை. சம்பவம் பண்ணிட்டாங்க ஜாக்லினுக்கும் அன்சிதாக்கும் அந்த வாக்குவாதம் வரும்ல, அதுல சம்பவம் பண்ணாங்க. அந்த டைம்ல தான் விஷால் உள்ள போய் அஞ்சு பவித்ரா பவித்ரா புரியல என்னடா தம்பி. அதான் அவரும் மன்னிப்பு கேட்டாரே சார், ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் போச்சு. அதான் சொல்றேன்ல, அந்த வீட்டுல எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க, மன்னிப்பு கேட்டுருவாங்க, திருப்பி எல்லாத்தையும் பண்ணுவாங்க, திருப்பி அதே மன்னிப்பு கேட்பாங்க. நம்மளெல்லாம் பார்த்தா முட்டா பாய உள்ள மாதிரி இருக்குன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கன்வேயர் பெல்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மஞ்சரி முத்துக்குமரன் டீம்ல ஜாயின் பண்ணும் போது இவங்க கிட்டதான் நிறைய கல் இருந்துச்சு. அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க இதை வந்து அடிச்சு நம்ம வந்து உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உடைக்கிறாங்க. விஷாலும் முத்துக்குமரன் தான் இப்படி ஒன்னா வந்துட்டு அருணும் நிறைய வாட்டி நல்லா சொன்னாங்க, நல்லா ப்ராப்பரா ஆடினாங்க, அதெல்லாம் நம்ம மதிக்கத்தக்கது தான். இல்ல அந்த இடம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப க்ரூஷலா இருந்தது பார்க்கும்போது. கழுத்து பிடிச்சி முத்துக்குமரன் கழுத்து பிடிச்சி அமுக்கிற மாதிரி கூட நம்மளுக்கு தோணுச்சு அருண் செய்யும் போது. வர மாதிரி இப்படி பின்னாடி போட்டுலாம் குத்துனாரே முத்துக்குமரன், அதெல்லாம் செஞ்சாப்ல, அதான் சொல்றேனே. ஆனா 2 பேருமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்ட போது நாம என்னத்தை கமெண்ட் பண்றது. ஜெஃப்ரி தீபக் சார் அப்படி தள்ளி விட்டுட்டு சார் நான் சும்மாதான் சார் பண்ணேன் அப்படின்னாரு. அதுதான் டென்ஷன் ஆயிட்டாரு தீபக் சார். ஆனா ஜெஃப்ரி ஒரு மாதிரி கேம் ஆடுறாப்ல, நல்லா இருக்குல்ல. ஆமா ஆமா சார், அதுவும் நாட்கள் ஆக ஆகதான் அது வந்து அதிகமா வெளியில வருதோன்னு தோணுது. தீபக் அவர்கள் நினைச்சிருந்தா திருப்பியும் ஜெஃப்ரிய தள்ளி விட்டுருக்க முடியும், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். அவரு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான ஒரு பாடி தான், ஒரு ஜிம். அதான் சொல்லல, தீபக் அவர்களுடைய கிராஃப் வந்து இந்த வாரம் குறையும்.
அவர் வந்து அதிகமா தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். ஏன்னா போன வாட்டியை வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணி அருண் கிட்ட நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தீபக் அவர்கள் வந்து ரொம்ப கம்மியா கேம் ஆடுற மாதிரி உங்களுக்கு தோணும். சோ இந்த வாரம் அவருடைய கிராஃப் கம்மியா தான் இருக்கும் அப்படின்றத நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அது அப்படிதான் இருக்கு. லாஸ்டா ஒன்னே என் சைட்ல இருக்க கேள்வி, இவங்க பிங்க் டீம் வந்து அந்த கோட்டை கட்டிடுறாங்க. செம்ம அப்படியே எப்படி சொல்ற பிரெயினியா ஒரு விஷயம் நான் யோசிச்சு நடுவுல கற்களை வச்சிடுறாங்க. சோ தட் யாராவது உதைக்கும் போது கூட எல்லாமே சாயாது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இப்ப இந்த செயல் அவங்க பண்ணது கரெக்டா தப்பா? இன்ஜினியரிங் கரெக்ட். ஆனா வந்து அந்த இமேஜ்ல கொடுத்திருக்க மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் தானே பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அதுல சென்டர்ல கல்லு இல்லாத மாதிரி தான் இருக்கு அந்த இமேஜ்ல. அதான் சொன்னேன், அந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி நான் ரூல்ஸ் அப்படின்னு பக்காவா ஃபாலோ பண்ணணும்னா 100% அது தப்பு. ஆனா ரூல்ஸ் எத்தனை பேர் அங்க ஃபாலோ பண்ணியிருக்கான்றதான் மேட்ரு. அந்த இது ஓடிட்டு இருக்கும் போதே போய் கல்லை எடுக்கிறாங்க, கல்லை உடைக்கிறாங்க, தள்ளுறாங்க, கல்லை பாஸ் பண்றாங்க, கன்வேயர் பெல்ட்டை தொடாம இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல படுத்து உருள்றாங்க. சோ இந்த கேம் அவங்க எல்லாருமே ரூல்ஸ் படி ஆடிந்தா இதை நீங்க சொல்றது தப்பு. எவனுமே ரூல்ஸ் படி ஆடலையே. சரி, ஓகே. இன்னைக்கு செகண்ட் ரவுண்டோட முடிவுல எல்லோ டீம் அவங்க கிட்டதான் நிறைய கல் இருக்கு. சாரி பிங்க் டீம் அவங்க கிட்டதான் நிறைய கல் இருக்கு. 94 ஸ்டோன்ஸ் இருக்கு. எல்லோ டீம் கிட்ட 73 இருக்கு. ப்ளூ கிட்ட 52 இருக்கு. சோ நாளைக்கு யார் வின் பண்ணுவா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி மக்களே. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள். ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials. மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.